நீங்க ஒரு புது விஷயத்த கத்துக்கிறீங்க. அத நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அத வந்து முயற்சி பண்றதுக்கும் ஆரம்பிக்கிறீங்க. அது ஒரு ஒரு புது ஹேபிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புதிய பழக்கம். அந்த பழக்கத்தினால உங்க லைஃப்ல நெறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறதுக்காக அத நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அத கன்டின்யூ பண்ண முடியாம போகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய 4 முக்கியமான தவறுகள் தான். இந்த தவறுகள நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க நெனைக்கிற அந்த ஹேபிட்ட உங்க லைஃப்ல நீங்க ஃபார்ம் பண்ண முடியும். இந்த 4 விஷயமுமே அட்டாமிக் ஹேபிட் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து நான் சொல்லப் போறேன். இப்போ முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரே அடியா எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரே அடியா வந்து எல்லா விஷயத்துலயும் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம வந்து ஒரு ஒரு ஃபிட்னஸ் கோல் வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து டெய்லி ஜிம்முக்கு போகணும், அல்லது நான் வந்து யோகா கிளாஸ் போகணும், நான் வந்து ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, எடுத்த எடுப்பிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு கோலை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து ஒர்க் பண்ணால், நான் வந்து செஞ்சால் இந்த அளவுக்கு தான் நான் வந்து செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிற ஒரு விஷயம், அல்லது என் லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் மொத்தமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் வந்து டயட்டை மாற்ற போகிறேன், என்னுடைய ஜங்க் அடிக்ட்டை வந்து நான் மாற்ற போகிறேன், நான் வந்து சாப்பிட்ற மோசமான விஷயங்களை நான் உடனடியாக நான் நிறுத்த போகிறேன், நான் வந்து அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எக்கச்சக்கமான விஷயங்களை விடணும் அப்படின்னும், எக்கச்சக்கமான விஷயங்களை நான் புதுசாக செய்யணும் அப்படின்னும் நான் வந்து என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போகுது. காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரே அடியாக நம்மளால் வந்து செய்ய முடியாது. படிப்படியாக தான் செய்ய முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதனுடைய சின்ன ஸ்டெப் இருக்கும் இல்லைங்களா, அந்த விஷயத்தில் ஆரம்பிங்க. இந்த புத்தகத்தில் கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னா, ஒரு பழக்கம், ஒரு 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 செயல் இருக்கும். அந்த செயலை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அது வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை வந்து தூண்டிவிடும். இப்போ உதாரணத்துக்கு, நீங்கள் வந்து ஜிம்முக்கு போயிட்டு நல்லபடியாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய சோம்பேறித்தனத்தை மாற்றும். ஸோ சோம்பேறித்தனம் மாறுச்சு அப்படின்னா, நீங்கள் தள்ளி போடுற சில விஷயங்களை வந்து கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். நீங்கள் சாப்பிட்ருக்கிற அந்த ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். உங்களோட எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்படாமல் போகலாம். நீங்கள் ஜிம்முக்கு போகிற காரணத்தினால அல்லது எக்ஸசைஸ் பண்ணுற காரணத்தினால நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியான சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து கீஸ்டோன் ஹேபிட் அப்படிங்கிறது. இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். உங்களுடைய கீஸ்டோன் ஹேபிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. எந்த ஒரு பழக்கத்தை, ஒரு ஹேபிட்டை நான் ஃபார்ம் பண்ணேன் அல்லது முதல்ல நான் அதை செஞ்சேன் அப்படின்னா, அது வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களை செய்ய தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பழக்கத்தை கண்டுபிடிச்சி செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை உருவாக்க முடியும். இப்போது நிறைய பேர் செய்கிற 2வது முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய விஷயத்த செய்யணும் அப்படின்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. நான் வந்து ஜிம்முக்கு போனேன் அப்படின்னா ஒரு 100 புஷ்அப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறது. இது நமக்கு அந்த மோட்டிவேஷனுங்கிறது எங்கேருந்து கிடச்சிருக்கும் அப்படின்னா, நமக்கு யார் அதை வந்து மோட்டிவேட் பண்ணாங்களோ, அல்லது யார் வந்து நமக்கு அதை கைட் பண்ணாங்களோ, அல்லது எங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டோமோ, அது வந்து ஒரு புக்கோ ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ இவங்கள மாதிரி நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணணும், இவங்கள மாதிரி நாமளும் செயல்படணும், இவங்கள மாதிரி நம்மளும் ஃபோட்டோ எடுக்கணும், இவங்கள மாதிரி நாமளும் வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணணும், இவங்கள மாதிரி நாமளும் வந்து ஒர்க் பண்ணணும். இவங்க வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்கப்பா, அப்போ நாமளும் வந்து 4 மணிக்கு எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மைண்டில் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்தை, அதாவது உங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தோன்ற ஒரு ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய ஸ்மால் வேர்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்திருச்சா நல்லது அப்படின்னு நிறைய பேர் யூடியூப் சொல்கிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தூங்குறதுக்கே 1 மணி ஆகும், தூங்குறதுக்கே வந்து 12 மணி ஆகும். அவங்களுடைய வேலையின் காரணமாக 4 மணிக்கு எழுந்திருச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம உடம்புக்கு சரியான தூக்கம் கிடச்சிருக்காது, ஓய்வு கிடச்சிருக்காது, அந்த நாள் ஃபுல்லாக வந்து டயர்டாகவே இருக்கும். அப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், 4 மணிக்கு எழுந்திரிச்சா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா நிறைய நன்மைகள் நடக்கும்னு சொல்கிறாங்களே, நமக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டே வந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு பெரிய விஷயத்தை எடுத்த உடனேயே வந்து நகர்த்தணும், செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனுடைய பேபி வெர்ஷன், அதாவது
4 மணிக்கு எழுந்திருக்கல அப்படின்னா பரவாயில்ல. நீங்க தூங்குற நேரத்தில இருந்து உங்களுடைய உடம்புக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் தேவைப்படும் அப்படின்னு பாருங்க. அந்த நேரத்திலேருந்து கொஞ்சம் ஏர்லியா, அதாவது கொஞ்சம் முன்னாடியே வந்து எழுந்திருக்க பாருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சரியான ஒரு ஹேபிட்டாக இருக்கும். நம்மள விட ஒரு பெரிய டஃப்பான ஒரு ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோடு போராடுறத விட, நம்மனால எந்த ஒரு ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போக முடியுமோ, அத ஸ்டார்ட் பண்றது தான் புத்திசாலித்தனம். இப்போ 3வது தவறு என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்கள் ஞாபக சக்தியை அதிகரிப்பது எப்படி எனும் கருத்தை கற்றுக்கொள்ள தி அன்லிமிட்டெட் மெமரி எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஹேபிட் ஃபார்மேஷனில் நிறைய பேர் செய்கிற 3வது முக்கியமான தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டை மட்டுமே எதிர்பார்க்குறது. அது ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு நான் நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஓட ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஜிம்முக்கு போனேன் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். அந்த பெனிஃபிட்டை மைண்டில் வச்சுட்டே வந்து நம்ம செயல்படுறது. இந்தந்த விஷயம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டா போதும். அப்போது அந்த பெனிஃபிட்டை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு செயல்படுறதுனால தான் நிறைய பேர்னால் அந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ண முடியறதே இல்லை. அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த பழக்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு போக முடியறதே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணீங்களோ, எதை ஆரம்பிச்சிங்களோ அதை முதல்ல லவ் பண்ண ஆரம்பிங்க. அதை முதல்ல நேசிக்க ஆரம்பிங்க. அதை முதல்ல வந்து அதோடு ஒன்றாக பயணிக்க ஆரம்பிங்க. அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, ஜிம்முக்கு போகிறீங்களா, மெடிடேஷன் பண்ணுறீங்களா, யோகா பண்ணுறீங்களா, அல்லது நீங்கள் எந்த ஒரு புக் ரீடிங் ஆகட்டும், எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதை முதல்ல நேசிங்க. அது எப்படி வந்து படிப்படியாக ஒரு நபரோடு நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுமோ அந்த மாதிரி படிப்படியாக அந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் கொண்டுட்டு போகணும். எடுத்த உடனே ரிசல்ட்டுக்காக தான் நான் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறேன், ரிசல்ட்டுக்காக தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு இந்த புக்கை படித்தா எனக்கு இந்த விஷயங்கள் நடக்கும், எனக்கு பிஸ்னஸ் நல்லா ஓடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கை படிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல விட்டுருங்க. புக்கு படிக்கணுங்கிறதுக்காக புக்கு படிங்க, எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் தொடர்ச்சியாக படிப்படியாக அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதாவது இந்த விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த அனுபவங்கள் தான் அந்த பெனிஃபிட்டே தவிர, பெனிஃபிட்டுக்காக நீங்கள் ஒரு பயிற்சியை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அனுபவமாக கிடைக்காது. இப்போ 4வது முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, உங்களுடைய என்விரான்மெண்ட்டை, உங்களுடைய சூழலை மாற்றாமல் இருக்கிறது. சூழல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நீங்கள் ஜிம்முக்கெலாம் வந்து யாருங்க போகிறது, அல்லது இந்த இடத்துக்கு இந்த ஒரு கிளாஸுக்கெல்லாம் யார் போகிறது, நம்ம வீட்டில் இருந்துகிட்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்? நம்ம ஏற்கனவே நம்ம இருந்த அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இந்த நல்ல பழக்கத்தை நம்ம வந்து அதில் ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டோம், நம்ம அங்கே செஞ்சுருக்கவே மாட்டோம். அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக வேற ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் அதே சூழலில், அதே என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஒத்து வராது. நீங்கள் ஜிம்முக்கு போனால், அல்லது யார் வந்து நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, அல்லது நீங்கள் எந்த ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சரியான இடம் எதுவும் அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த இடத்துக்கு போங்க. அந்த என்விரான்மெண்ட்டை, நீங்கள் இருக்கிற சூழலை மாற்றுங்க. அல்லது நீங்கள் இருக்கிற சூழலை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா வேறு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே படிங்க. கட்டியில் உட்காந்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தூக்கம் தான் வரும். ஏன்? கட்டியில் நம்ம தூங்கி பழகியிருப்போம். புக் எடுத்து உட்காந்திங்க அப்படின்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ முதல்ல உங்களுடைய சூழலை, நீங்கள் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை மாற்ற ஆரம்பிச்சிங்க
அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற அந்த ஹேபிட்டை வந்து செய்யறதுக்கான மோட்டிவேஷன் தானாகவே வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து அந்த செல்ஃபோனை வந்து நம்ம நம்ம போரிங்காக இருக்கும்போது நோண்ட ஆரம்பிச்சிருப்போம். நம்ம வந்து ஒரு அடிக்டடாக வந்து நம்ம நோண்ட ஆரம்பிச்சிருப்போம். செல்ஃபோனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஓகே நம்ம வந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுவும் ஒரு என்விரான்மெண்ட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன் அப்படிங்கிறதும் ஒரு சூழல் தான், ஒரு என்விரான்மெண்ட்டு தான். அதை எடுத்துகிட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போனீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த செல்ஃபோனை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணீங்களோ, என்னென்னலாம் பார்த்தீங்களோ, என்னென்னலாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் சரி, அங்கே அதைத்தான் பண்ணுவீங்க. நீங்கள் வாக்கிங் போனாலும் சரி, அங்கே அதைத்தான் பண்ணுவீங்க. புக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து செல்ஃபோனோடு உட்காந்தீங்க அப்படின்னா, அதிகமாக செல்ஃபோனை தான் வந்து பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வருமே தவிர, புக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. ஸோ என்விரான்மெண்ட்டை மாற்றினீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அமையும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.